வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுமுறுன்னு இருக்கிற கலக்கலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மைதா பிஸ்கெட் நம்ம இது போல் சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாங்க. முறுமுறுன்னு இருக்கிற இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு 1.25 கப் அளவு மைதா எடுத்துகிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதும் நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அது ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு அது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடரை நம்ம அந்த மைதாவில் போட்டுடலாம். இப்போ இந்த ரவையை நல்லா ஊறிடுச்சு. இது இந்த மைதா மாவில் போட்டுடலாங்க. இப்போ இந்த சுகர், மைதா, ரவை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக இது போல் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. மேற்கொண்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிடலாம். இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பூரி மாவுக்கு நம்ம மாவு எடுத்து உருட்டி வைப்பலாம். அந்த சைஸுக்கு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதை போல் நல்லா உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி இழைக்கிற கல் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை இழைச்சிக்கலாம். நல்லா மெலிசாக இழைச்சிக்கலாங்க. ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக நம்ம மைதாவை எடுத்துகிட்டு அது மேலே அப்படி தடவிட்டு நல்லா மெலிசாக இழைச்சிக்கலாம். இப்போது சோமாஸ் கரண்டி ஸ்பூன் இருந்ததுன்னா அதை நம்ம இது போல் லைன்ஸ் போட்டுக்கலாங்க. கிராஸில் லைன் போட்டுட்டு இந்த கிராஸ்லேயும் நம்ம இதை ஸ்கொயராக இல்லைன்னா டைமண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கரண்டி இந்த ஸ்பூன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கத்தியிலேயே கூட நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த கட் பண்ண இந்த டைமண்ட் மைதா பிஸ்கெட்டை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா லைட்டாக இப்படி செவந்த பிறகு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துடலாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த கலக்கலா மைதா பிஸ்கெட் தயாராகிடுச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிடலாம். இது போல் எல்லா பிஸ்கெட்ஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க.
சின்ன பசங்கன்னு இல்லைங்க, பெரியவங்களுக்கே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப பிடிக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டதுனா கூட இதில் நம்ம 1/2 கப் அளவு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கிற இந்த பிஸ்கெட், கலக்கலா பிஸ்கெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.